நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞரோட சமையலும் சேனல்ல இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஒரு இந்த சுண்டல் பண்ணலாம்னு வச்சுங்க. இந்த டீ கடை சுண்டல்பாங்களே, வண்டி கடை சுண்டல். டீ கடை கூட இல்லை, வண்டி கடை சுண்டல். இந்த வண்டி கடை சுண்டல் தான் இன்னைக்கு பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, அதை நம்ம இதில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம், இதை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி காமிக்கலாமேன்னு எடுத்திருக்கேன். இது வந்து பின்னோக்கி போனால் பல வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம், இப்போ ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. ஏன்னா இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு. அப்போல்லாம் வந்து இந்த சுண்டல் பஜ்ஜி இதெல்லாம் வந்து சமோசா கூட இப்போ அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. இதெல்லாம் வந்து அவ்வளோ பிரமாதமாக ஒரு ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த சுண்டல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு பட்டாணி, பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி எது நம்மகிட்ட இருக்கோ அதை எடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கு. இப்போ மிக்சியில் இது ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வெங்காயம், சின்னதாக 2 வெங்காயம் எடுத்திருந்தேன். அந்த 2 வெங்காயம், 2 தக்காளி இதை அரைச்சிக்குவோம். இதோட கூட நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டாவும் எடுத்துக்கலாம், பேஸ்டாகவும் எடுத்துக்கலாம். அதை போட்டிருக்கேன். அதோட கூட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் அதுவும் போட்டுக்கணும் இதில். ஸோ மிளகாத்தூள் வந்து நல்ல காரமாக இருக்க தூளாக இருந்தால் 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாதாரண இந்த கடையில் வாங்க தூள்னா 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். வீட்டில் இருக்கிற தூளாக இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதோட ஜஸ்ட்டு கொஞ்சம் வாசனைக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் 1/4 ஸ்பூன் மிளகு, சீரகம் சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், அவ்வளோதான். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை வந்து தண்ணி ஊத்தாம அந்த வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள், தக்காளி அதனோட ஈரப்பசையிலேயே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு தாளிக்கணும். இப்போ இந்த விழுது அரைச்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி அரைச்சிடணும். எண்ணெய் ஒரு பக்கம் காய வச்சிருக்கேன். இந்த அரைச்ச விழுது அதில் சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எண்ணெயெல்லாம் உள்ளே இழுத்து வதங்கிட்டு இருக்கு. இந்த எண்ணெய் லேசாக கசிய ஆரம்பிச்சதுன்னா எண்ணெய் வந்து அதாவது பச்சை வாசனை போயிருச்சுன்னு அர்த்தம். இது ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அரைச்ச மிக்சி ஜாரில் இருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்றிட்டு மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை கொதிக்கணும், நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் கரம் மசாலா, இது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. இதில் கரம் மசாலா சின்ன டீஸ்பூனால 1 டீஸ்பூன், பெரிய டீஸ்பூனாக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கங்க, அவ்வளோதான். முந்தையெல்லாம் பட்டை லவங்கம், அதாவது நான் கற்றுக்கிட்ட புதுசுலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து வறுத்து பொடி பண்ணி அந்த பொடியை போடுவோம். ஏன்னா கரம் மசாலாங்கிற ஒரு விஷயம் அப்போ தெரியாது. இப்போ அது இருக்கிறதுனால ஒரு சௌகரியம், நம்ம அதை எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அதெல்லாம் கூட சேர்த்து பண்ணுறது உண்டு. பட் நம்ம இன்னைக்கு வந்து கரம் மசாலா தான் சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி கொதிக்குது, இதில் ஊற்றிடுறேன். பார்த்தா தண்ணியாக இருக்கும். நம்ம அந்த பட்டாணி போட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கடலை மாவு ஊற்றுவோம். இப்போ எல்லாம் சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும். அது கொதிக்க ஆரம்பிச்சோன்னு நான் தீயை கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் அதை கொதிச்சா போதும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டாணியை குழைய வேக வச்சிட்டிங்கன்னா அப்படியே போடலாம். இது நான் கொஞ்சம் நெத்தாக வேக வச்சுருந்தேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் குழம்புக்கு எடுத்துக்கலான்னு, அதனால லேசாக மசிச்சிட்டேன். இது பட்டாணிலேருந்து அந்த தோல் வேற அப்படியே நிற்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தனியாக எடுக்கலாம் முடியாது. அவ்வளோதான். இப்போ இது கொதிக்குது இல்லையா, இது கொதிக்கிறதுல நம்ம முதல்ல உப்பை போட்டுடலாம். பட்டாணியில் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான்.
இந்த எண்ணெய் பிரியுது பார்த்தா தெரியும் கொதிக்கும் போது. அந்த பச்சை வாசனை போனதுக்கான அடையாளம் அந்த எண்ணெய் இதுலேயுமே மிதக்கிட்டு பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். இதில் பட்டாணியை போட்டுடலாம். இது பட்டாணியை வந்து நல்லா கலக்கிட்டு பட்டாணியோட சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இது வர்றதுக்குள்ளார நாம் வந்து இந்த பக்கம் ஒரு 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணியில் கரைச்சிக்கிறேன். தீயை தூண்டிடலாம். இல்லை கட்டி இல்லாமல் கரைச்சிடணும். இப்போ இதில் கொஞ்சம் கரைச்சதை ஊற்றுவோம். மொத்தமாக நான் ஊற்றலை, பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியாக பண்ணி ஒரு ஓரத்தில் அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கேட்க அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து தருவாங்க. பட் நம்ம மொத்தமாகவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துடுறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் ஊற்றிட்டேன். அப்படியே ஊற்றின உடனேயே கலந்துருங்க, இல்லைன்னா அந்த ஊற்றின இடத்துலேயே அது வெந்து கட்டியாக நிற்கும். இது வந்து ரொம்ப கெட்டியாலாம் இருக்காதுங்க, இது கொஞ்சம் தளதளப்பாக தான் இருக்கும். அப்படி தான் சாப்பிட முடியும், அப்போ தான் நல்லாவும் இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இது கொஞ்சம் ஆறணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் அப்போல்லாம் அந்த மந்தார இலையில் கட்டி தருவாங்க, அது நல்ல இறுகி இருக்கும். அது மந்தார இலையில் அப்படி ஒரு கரண்டியில் அள்ளி வச்சு அழகாக பொட்டலம் கட்டி தருவாங்க. பொட்டலம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் மேலே தூவிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ இந்த வண்டிக்கடை சுண்டல் ரெடி ஆயாச்சு. இனி பரிமாற வேண்டியதுதான். எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சர்விங் பவுலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த தொன்னை இருக்குது இல்லையா, பாக்கு மட்டை பிளேட்டு தொன்னை, அந்த தொன்னையில் வச்சு பரிமாறி கொடுத்துட்றாங்க, ஈஸியாக இருக்கும்னு. அது அவங்களுக்கு கணக்கும் இருக்குது அதில். அவ்வளோதான். இப்போ இதில் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நான் வந்து ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ லேசாக எலுமிச்சம்பழம் ஒரு 4-5 சொட்டு பிழிஞ்சிக்கிட்டா போதும். அது மேலே வெங்காயம், அதுதான். இது அவங்க அழகுக்கு கேரட் போட்டு வச்சுருப்பாங்க, அது விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் மாங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, சில நேரங்களில் தேங்காய் கூட இது மேலே ஒன்று பல்லாவோ இல்லை துருவினதோ, அது ஒரு மாதிரி ருசியாக நல்லா இருக்கும் அந்த தேங்காய் போடுறதும். அவ்வளோதான். இப்போ இது போட்டாச்சு. இதோட தக்காளி. ஸோ இது நல்லா பக்குவமாக ரெடி ஆயாச்சு. இனி வந்து நம்ம அப்படியே லேசாக ஒரு கலக்கிட்டு, அந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் இருக்கு இல்லையா, அதனால் லேசாக ஒரு கலக்கிட்டு அப்படியே ஸ்பூனில் அள்ளி சாப்பிட வேண்டியதுதான். இன்ஃபேக்ட் இது வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காகவே இருக்கும். கூட வந்து ஒரே ஒரு சப்பாத்தியோ இல்லை ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டோ இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். பட் கடைகளில் கொடுக்குறத சின்ன சின்ன இதில் கொடுப்பாங்க, அந்த தொனையில் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் திடீர்னு நினச்சிக்கிட்டேன் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு. அதனால் இன்றைக்கி அதை செஞ்சதே ஒரு வீடியோவை எடுத்துட்டோம். ஸோ நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க, எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.